Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics chapter 1 exercise 1.3 12th sum வந்து method 2 அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன். ஒரு இது ஈஸியாக இருந்தால் இதை நீ அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க செஞ்சுக்க. சரிங்களா? சொல்கிறது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் 2 12th sum 1.3ல ஓகேங்களா? ரைட், ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனை வந்து எழுதிக்கோ. முதல்ல 1.3ல 12th sum எப்பயுமே வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா 1 to 1 இருக்கணும், ஆன் டு இருக்கணும். அப்படின்னா பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா தான் எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? சொல்கிறது அப்போ 1 to 1 கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா ஆன் டு. சரிங்களா? 1 to 1க்கும் ஆன் டுக்கும் ப்ரூவ் பண்ணுறது. சரியா? சொல்கிறது ப்ரூவ் பண்ணால் தான் ஆன்சர் எடுக்க முடியும். இப்போ ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு நான் 1 to 1 வந்து இது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு 3x - 5 ஈக்குவல் டு 3y - 5 -5 கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும். சரிங்களா? சொல்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் 1 to 1 அப்படின்னு அர்த்தம். ஆன் டு கண்டுபிடிக்கணும். ஆன் டு கண்டுபிடிக்கணும்னா அந்த ஸ்டெப்ஸ் நான் வரணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இடையில இதிலேருந்து எக்ஸ் ஃபைன் பண்ணிக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 5 இருக்குல்ல, எஃப் ஆஃப் எக்ஸை வந்து ஒய்ன்னு சொல்லலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சொல்லலாம்? ஒய்ன்னு சொல்லலாம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 3x - 5. அப்போ -5 அங்கிட்டு போச்சுன்னா +5. சரியா? -5 அங்கிட்டு போச்சுன்னா +5 ஈக்குவல் டு 3x. அப்போ ஒய் + 5/3. சரியா? சொல்கிறது ஒய் + 5/3 இதுதான் எக்ஸ். இதான்டா ஆன்சராக தம்பி வரும் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு. நாற்று வச்சுக்கோ. சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் இங்கே வரேன், ஆன் டு கண்டுபிடிக்கிறேன். இந்த இடையில செய்கிற ஸ்டெப்னால தான் பசங்க குழம்புறது. இதை கரெக்டாக வச்சுக்கோ தனியாக. 1 to ஆன் டு கண்டுபிடிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக கண்டுபிடிச்சோம்ல, இதை ரீப்ளேஸ் பண்ணு. ஒய்ன்னு ஆன்சர் வரணும். வந்துச்சுன்னா ஆன் டு. ரைட்டு, இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அடிச்சிட்டேன். +5 -5 கேன்சல் ஆயிரும், ஒய் வந்துருச்சு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. தேர்ஃபோர் ஆன் டு. அப்போ 1 to 1 சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு, ஆன் டு சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. தேர்ஃபோர் இட் இஸ் என்னது? பைஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? தேர்ஃபோர் இட் இஸ் என்னது? பைஜெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். தேர்ஃபோர் இட் ஹாஸ் என்னது? இன்வெர்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. சரியா? அப்போ வி நோ தட் அப்படின்னு எழுதி நமக்கு தெரிஞ்சது என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ வந்து நம்ம இங்கிட்ட கொண்டு போனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய். அப்போ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சும்மா மாற்றி எழுதிக்கிட்டேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்ல, இந்த இடத்த வந்து எழுதிடுறாங்க. ஒய் + 5/3 அப்படின்னு அர்த்தம். இங்கிட்ட எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு இருக்கும். ஒய்க்கு பதிலாக எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடு. அவ்வளோதான் ஆன்சர். ரீப்ளேஸ் பண்ணிடு. எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக என்னத்தை? எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டா இதுதான் இன்வெர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + 5/3. ஈஸியாக இருக்குல்ல? பாரு, பொறுமையாக கவனித்து பார்த்துக்க. சரிங்களா? சொல்கிறது இப்படியும் செய்யலாம். ஏற்கனவே கணக்கு வந்து இதே மெத்தடை வந்து மெத்தட் 1ல் வந்து வேறு மாதிரி செஞ்சுருந்தேன். ஓகே, தேங்க்யூ.